ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் 2025ல் நம்ம எப்படி கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு 12 லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். 12 lakhs டெப்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன்னு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ல் 3 வகையான சம்பளம் வாங்குறவங்க, தினச்சம்பளம், வார சம்பளம், மாத சம்பளம்னு இந்த 3 வகையான சம்பளம் வாங்குறவங்க எப்படி நம்ம கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த 3 சம்பளக்காரங்கிட்டையும் நம்ம கேட்கும் பொழுது வாங்குகிற வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, எங்கள் செலவுக்கே பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களாலெல்லாம் எப்படிங்க கோல்டு வாங்க முடியும் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசில் ஓடுறத என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது. நான் வில்லேஜ் சைடில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் குறைவான இன்கம் தான் வாங்குவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுன்னு வரும் பொழுது அவங்க போட்டிருக்க நகையை பார்த்தா நம்மளால் கூட அவ்வளோ நகை வாங்க முடியாது போல் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். இந்த ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கோம், நம்ம கண்டினியூஸாக இன்கம் வாங்குறவங்க. ஆனால் நம்மளால் சேவ் பண்ண முடியல. வில்லேஜில் இருக்கவங்க எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன வேலைக்கு தான் போகிறாங்க. அந்த சின்ன சின்ன வேலைக்கு போகிற அமௌண்ட்டையும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கமாக வாங்கி வைக்கிறாங்க. தேவையில்லாத செலவுகளை அவங்க பண்ணுறது கிடையாது. இது மாதிரி தங்கமாக வாங்கி அவங்க போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது அவங்க டிகினிட்டியை அங்கே அவங்க நிலைநாட்டுறாங்க. வில்லேஜில் இருக்கிற அவங்களாலே வாங்க முடியுதுன்னா நம்மளால் வாங்க முடியாதா? நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும், நம்மளுடைய செலவுகளை குறைக்கும் பொழுது. இந்த 3 சம்பளத்தில் ஏதாவது ஒரு சம்பளம் வாங்குறவங்க நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தினச்சம்பளம் வாங்குறவங்க. தினச்சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணலான்னா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது டேட்டு 2ஆம் தேதி அன்னைக்கு கோல்டு ரேட்டு 7180. தங்கம் விலை ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் அப்ராக்சிமேட்டாக 7500 எடுத்திருக்கேன். டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி டெய்லி வேலை கிடைக்கும் அப்படின்றவங்க நம்ம ஒரு நாளைக்கு 250 எடுத்து வச்சாவே 30 நாளைக்கு 7500 நம்ம சேவ் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு 1 கிராம் தங்கம் வாங்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் தங்கம் நம்மளால் வாங்க முடியும்னா வருஷ இறுதியில் நம்மளால் 1.5 சவரன் தங்கம் வாங்கியிருக்க முடியும். என்னால் வாங்க முடியாதுன்னு நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நம்மளுக்காக தங்கம் விலை குறைய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக நம்மளுடைய செலவுகளை குறைச்சி வாங்கினா மட்டும்தான் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் நம்மளால் வாங்க முடியும். இதே உங்களுக்கு தினமும் வேலை இல்லை, வாரத்தில் 3 நாள் வேலை இருக்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை இருக்குன்னா நீங்கள் இந்த 250 15 நாள் எடுத்து வைங்க, 3750 எடுத்து வைப்பீங்க. ஒரு மாதத்துக்கு உங்களால் 1/2 கிராம் தங்கம் வாங்க முடியும். ஒரு வருஷத்தில் 6 கிராம் தங்கம் உங்களால் சேவ் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 சவரம் உங்களால் சேவ் பண்ண முடியும் 1 இயரில். இது மாதிரி நம்ம தினச்சம்பளம் வாங்குறவங்க இருப்போம். இந்த மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டு வீட்டில் இருந்தால் காலி ஆகிடும் அப்படின்றவங்க நிறைய டிஜிகோல்டு ஆப்பெல்லாம் வந்திருக்கு. போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப்பு, அதோடு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பெல்லாம் இருக்குது. அந்த ஆப்புங்களை டவுன்லோட் பண்ணி தினம் சம்பளம் வாங்கிக்கிட்டு வரும் பொழுது அதிலேருந்து ஒரு 250 நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் தங்கத்தை வரவு வச்சுக்கிட்டே வர முடியும். நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் காலியாகாது. அல்லது மாத இறுதியில் உங்களால் 7500 சேவ் பண்ண முடியும்னா, இல்லை 3750 சேவ் பண்ண முடியும். அதை நான் செலவு பண்ணாமல் மாத கடைசியில் கொண்டு போய் நகைச்சீட்டு போடுவேன்னா அது மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ்ஸு, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி உங்களால் தங்கம் சேவ் பண்ண முடியும். இது தினச்சம்பளம் வாங்குறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதே வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி நம்ம தங்கத்தை வாங்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி தங்கம் வாங்கலாம் இந்த 2025லன்னா, அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் தங்கம் 7500 நம்ம வச்சுக்கணும். வீக்லி ஒர்க்கு, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை வேலை இருக்கும், அல்லது வாரம் சேல்ரி வாங்குறவங்களா இருப்பாங்க. தினமும் ஒரு சில பேருக்கு வேலை இருக்கும். கடைசி 7ஆவது நாள் அந்த ஒரு வாரத்துக்கான சேல்ரியை கொடுப்பாங்க. அப்படி இருக்கவங்க
ஒரு சில எம்என்சி கம்பெனிக்கும் இப்போ வார சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி வார சம்பளம் வாங்குறவங்க ஃபஸ்ட்டு அந்த மாதம் எந்த மாதத்தில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. 4 வாரமா 5 வாரமான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம 1 கிராம் தங்கம் ரூ. 7,500 ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குன்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 1,875 நம்ம எடுத்து வைக்கணும் 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு. இதுவே ஒரு மாதத்தில் 5 வாரம் இருக்குன்னா நம்ம 7,500 5ஆல் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது 1,500 ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சோம்னா நம்மளால் ஒரு மாதத்தில் 1 கிராம் தங்கம் வார சம்பளம் வாங்குறவங்களால சேவ் பண்ண முடியும். இதுவே வந்து நம்ம வார சம்பளம் வாங்குறவங்க 1/2 கிராம் தங்கம் ஒரு மாதத்தில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரூ. 3,750 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 1/2 கிராம் தங்கத்துடைய ரேட்டை மாதம் 4 வாரம்னா 4ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ரூ. 938 ஒரு வாரத்துக்கு வரும். 4 வாரத்துக்கு நம்மளுக்கு ரூ. 3,750 கிடைக்கும். 1/2 கிராம் தங்கம் வாங்கலாம். இதுவே வந்து இந்த ரூ. 3,750 நம்ம 5 வாரம் மாதத்தில் இருக்குன்னா 5ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஒரு வாரத்துக்கு ரூ. 750 வீதம் நம்ம 5 வாரம் எடுத்து வச்சோம்னா ஒரு மாத முடிவில் நம்மளால் 1/2 கிராம் தங்கம் வார சம்பளம் வாங்குறவங்களால வாங்க முடியும். இது மாதிரி வார சம்பளம் வாங்குறவங்க வாரம் டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். அல்லது நம்ம வாரம் வீட்டிலேயே எடுத்து வச்சு நான் செலவு பண்ண மாட்டேன்றவங்க மந்த்லி வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமில் நம்ம போட்டு மாதம் நம்ம கோல்டாகவும் வரவு வச்சுக்கலாம், நம்ம பணமாகவும் வரவு வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம வார சம்பளம் வாங்குறவங்க நம்மளுக்கு சம்பளம் எப்போ வருதோ அப்போவே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்து வைக்கணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம கோல்டுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு அந்த வார செலவுகளை பார்த்தா வார சம்பளம் வாங்குகிற நம்மளாலையும் ஈஸியாக இந்த 2025 தங்கம் சேமிக்க முடியும். மாத சம்பளம் வாங்குறவங்க நம்ம சம்பளம் வந்த உடனே 1 கிராமுக்கான பணத்தை 7,500 அல்லது 7,300 நம்ம எடுத்து வச்சிடலாம். அல்லது 1/2 கிராமுக்கான அமௌண்ட்டு 3,750 எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம வந்து சேல்ரி வந்த உடனே நம்ம தங்கம் வாங்கிறதுக்காக எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை ஒரு செலவாக பார்த்து நம்ம வருமானத்திலேருந்து எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் தங்கம் வாங்க முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாதமானா நகைச்சீட்டு போடுவாங்க. மந்த்லி 5,000 பே பண்ணுற மாதிரி பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி கூட நீங்கள் மாதமானா 5,000 நகைச்சீட்டுன்னு சொல்லி நீங்கள் கட்டி நகையை சேவ் பண்ணலாம். மாத சம்பளம் வாங்குறவங்க இது மாதிரி வந்து மாதம் தொடங்கின உடனே வந்து சேலரியிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும், இவ்வளோ அமௌண்ட்டு வந்து போகுதேன்னு சொல்லிட்டு. அப்படி ஃபீல் ஆகிறவங்க தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் தினமும் எடுத்து வைக்கலாம் அல்லது வாரமும் எடுத்து வைக்கலாம். இது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத நம்ம 7,500 சேவ் பண்ணிவிடுவோம். நம்ம தங்கம் சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் வில்லேஜில் இருக்கிற பெண்களை நீங்கள் மனசில் வைங்க. அவங்களால சேவ் பண்ண முடியுதுன்னா நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கோல்டு வாங்கிறதுக்கு எடுத்து அமௌண்ட்டை விற்கும் பொழுது உங்கள் எல்லாராலையும் தங்கம் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.